முதல் நான் வரை யாருமே மயக்கம். இப்போ நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேட்க முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோ, நானும் கண்மணி இப்பயே வீட்டை விட்டு கிளம்பிட்டே இருப்போம். இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். ஐயோ, மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறாரு. இந்த குடும்பம் என்னால ஒண்ணு சேருன்னு பார்த்தா என்னாலே பிரிஞ்சிரும் போலயே. டேய், நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, மறந்து பேசிட்டு இருக்கியா? நல்லா தெரியுமா? சும்மா என் பொண்டாட்டி கையை நீட்டி அடித்தது உங்க தப்பு. ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. விஜய், உன்னை இத்தனை வருஷமா பெத்து வளர்த்துற அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருக்கதான் மறந்துட்டேன், அப்படித்தானே? பெத்தா மட்டும் போதாது, மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரணும். நீங்களே இப்படி தலைகீழா நடக்கக்கூடாது. அப்ப இப்போ உன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். விடக்கூடாது, வெளியே விடக்கூடாது என் பையனை. அவன் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இப்போ மன்னிப்பு கேட்கலன்னா வெளியே போயிடுவேங்கிறான். அது ஒரு போது நடக்கக்கூடாது. இப்பயே அவன் இந்த பேச்சு பேசுறான். வெளியே மட்டும் போயிட்டான் அவ்வளவுதான். விடாத சிவகாமி, விடாத. இப்ப என்ன, உன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படித்தானே? எல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு, தோ நிக்குது அந்த கிழவி. அந்த கிழவி நாளை இனிமே வீட்டு வேலைக்கு வரக்கூடாது. அதுக்கு பதிலா உன் பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். இது உனக்கு சம்மதமா? ஐயோ கடவுளே, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பேத்தியை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க போலயே. என் மாதிரி கஷ்மணி என்னமா பண்ண போற? நான் செய்ய தயார். இந்த பாட்டியை கஷ்டப்படுத்தி நான் ஒன்றும் வேலை வாங்கணும்னு நினைச்சதே இல்லை. இது என் வீடு. இந்த வீட்டு வேலையை எனக்கு செய்ய தெரியும். நான் செஞ்சுக்கிறேங்க. கண்மணி, எதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. அவசரப்பட்டு வார்த்தை விடாத. யோசிக்கிறதுல எதுவுமே இல்லைங்க. நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன். இந்த பாட்டியை கஷ்டப்பட்டு ஒரு நாளும் நான் வேலை வாங்கணும்னு நினச்சதே கிடையாது. நான் பார்த்துக்கிறேங்க. எனக்கு எதாக இருந்தாலும் சம்மதம் தான். பாடி, நீ விடுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி கண்ணீர் விட்டு கதற போற. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன, கண்மணி தான் சொல்லிட்டால, இப்போ உங்களுக்கு போதுமா? போதும் போதும், கூட்டிட்டு போங்க அந்த கிளவிய. பாட்டி நீங்க வாங்க. என்னால உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை. நான் வேலைக்கு வந்திருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. கிளவி, கிளம்பு முதல்ல. நீ கிளம்பிட்டே இருக்கணும். நீ இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. வர மாட்டேம்மா, வர மாட்டேன். பாட்டி வாங்க போலாம். சரிம்மா. கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வா. சீக்கிரமா வந்துருங்க. அவன் பொண்டாட்டி தான் வேலை செய்யணும். என்ன ஜென்மமோ. இருக்கட்டும், வாய் இவளுக்கு ரொம்ப நீண்டுட்டு இருக்கு. பாத்துக்கிறேன். நம்மளே எடுத்து பேசுறாங்க கொண்டாலே. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். எங்க போற போறா? ஐயோ, இவனை பத்தி யோசிச்சதெல்லாம் இந்த ரேஸ்மா கழுதை என்ன பண்றானே தெரியலையே. அவளை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். அந்த பையன் வேற அப்படி சொல்லிட்டு போனான் அந்த விக்ரம். என்ன பண்றது? சரி, அங்க போய் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். என்ன பாட்டி, நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க போல, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல தம்பி, என்னால உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பெரிய கஷ்டம் பாட்டி? உடம்பு சரியாம இருந்துட்டு எங்க அத்தை இப்படி நடந்துக்கிறாங்களே, அதை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இருந்தாலும் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அப்படி இல்லம்மா, சம்பளம் கொடுக்குறவங்க நாளை சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக அவங்கள எதிர்த்து பேச முடியுமா சொல்லுங்க? என்ன பண்றது? ஏன் உடம்பு இன்னைக்கு ஒத்துழைக்கல, அதனாலதான் இந்த பேச்செல்லாம் வாங்க வேண்டிய நிலைமை. சரி விடுங்க, உங்களுக்கு எந்த உதவினாலும் என்ன கேளுங்க தயங்காம. சரிங்க தம்பி, என்னால இன்னைக்கு உங்க வீட்டுல சண்டை வந்துச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, பாத்துக்கலாம் விடுங்க. ஆமா, கண்மணி சொல்ற மாதிரி எங்க அம்மா ஒரு ராட்சசி. இந்த ராட்சசி எப்ப எது பண்ணுன்னு எங்களுக்கே தெரியாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? என்னம்மா தம்பி, ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்க பாட்டி. ஐயோ, பாட்டி என்ன சொல்ல போகுது? தம்பி, அது வந்து சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? ஏன் தயங்குறீங்க? பாட்டி என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் புரியலையே. ஒன்னும் இல்லம்மா, நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பாட்டி, எதுனாலும் சொல்லுங்க, ஏன் தயங்கிட்டே இருக்கீங்க? தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரோ கிடையாது. கண்மணியோட சொந்த பாட்டி. பாட்டி என்ன சொல்றீங்க? கண்மணியோட பாட்டியா நீங்க? ஆமா தம்பி, என் பையத்தைய பாத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி வீட்டு வேலை செய்ய உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். ஐயோ பாட்டி. கண்மணி, என்னது இது? அப்ப நீயும் தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சியா? தம்பி தம்பி, கண்மணி மேல கோவப்படாதீங்க. அவளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அவ இங்க என்ன வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான். அவளை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்ச நாள் சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இந்த வேலைக்கே சேர்ந்தேன். ஏன் தப்புதான் தம்பி மறைச்சது. என்ன பாட்டி, இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தலையெடுத்தா எங்க வீட்டுல வந்து இப்படி வேலை செய்யணும்னு? மன்னிச்சிடுங்க, பாட்டி தான் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க, அதனாலதான் சொல்லாம போயிட்டேன். சொல்லாம போனது தப்பு இல்லை கண்மணி, பாவம்ல பாட்டி. நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணி அவங்கள நிறுத்திருக்கலாம். ஏன்டி நீயும் உங்க கூட சேர்ந்து இப்படி பண்ற? இல்ல தம்பி,
உங்க அம்மாவோட குணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவங்கள எப்படியாவது சரி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா சரி பண்ண முடியாது போல தம்பி. என் பேத்தியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கே பயமா இருக்கு. இவன் எப்படி அவங்க கிட்ட தாக்கு பிடிப்பான்னு தெரியல. ஐயோ பாட்டி, அதெல்லாம் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நீங்க இவ்வளோ நாள் கண்மணியோட பாட்டி இருந்துட்டு இப்படி எங்க வீட்டில் வந்து வேலை செஞ்சேன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் பாட்டி, ஒரு வார்த்தை நான் தான் கண்மணியோட பாட்டி சொல்லியிருக்க மாட்டீங்க? நானும் எவ்வளவோ சொல்லிட்டேங்க. ஆனா பாட்டி கேட்டா தானே. நான் என்ன பண்ணட்டு சொல்லுங்க. நீயும் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு பாட்டி மேல பழிய போடுப்ப. அவ என்ன தம்பி பண்ணுவா? கல்யாணம் ஆகி திட்டு திப்புன்னு வந்துட்டா. நான் அவளை பார்த்ததே இல்லை. அவங்க மாமங்காரன் டெய்லி எங்கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். என்ன பண்றது? எப்படியோ ஒன்று சமாளிச்சு உருட்டி பரட்டிட்டு இருக்கேன். ஏன் பாட்டி, பேசாம நீங்க எங்க கூட வந்துருங்களேன். ம். இன்னும் இவங்க என் பாட்டின்னு தெரிஞ்சா அவ்வளோதான். உங்க அம்மா ராட்சசியா மாறிடுவாங்க. ஐயோ வேண்டாம் தம்பி, வேண்டாம் வேண்டாம். இப்போதைக்கு உங்க அம்மாக்கு நான் இவளோட பாட்டி தெரியவே வேண்டாம். நான் யாரோ ஒருத்தி வேலை செய்ய வந்தவளாவே இருந்துட்டு போறேன். சரி பாட்டி, எதுனாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. சரிங்க தம்பி. சரி பாட்டி, தயவு செஞ்சு அழுகாதீங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களை வீட்டில் விட்டுறேன், சரியா? சரிங்க தம்பி. பாட்டி அழாத பாட்டி, கண்ணத்தோட. கண்மணி, இனி உன்னை நான் எப்படி பார்ப்பேன்? அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எங்காவது கோயிலுக்கு வா பாட்டி, நம்ம அங்க பாத்துக்கலாம். சரிம்மா, சரி. மணி, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, பாட்டியை கூட்டிட்டு போலாம். பாட்டி கண்ணை தொடச்சிட்டு வா, போய் ஊசி போட்டு வந்துருவோம். சரிம்மா, போலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்கம்மா. சொல்லுங்க பாட்டி, யாருக்கு பார்க்கணும்? பாட்டிக்கு தான் பார்க்கணும். குளிர் ஜுரமா இருக்கு. ஆமாம்மா, ஒரு மாதிரி குளிர்ந்து வருது. திடீர்னு நல்லா இருக்கு, திடீர்னு குளிர் அடிக்குதுமா. காய்ச்சலும் அடிக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். கிளைமேட் சேஞ்சஸ்னால தான் பாட்டி இப்படி இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தனா சரியாயிரும். மேலே ஏறி படுத்துக்கிறீங்களா? சரிங்க டாக்டர்மா. டாக்டர் இங்கே இருக்கட்டுமா இல்லை வெளியே இருக்கட்டுமா? நோ ப்ராப்ளம், பாட்டி படுத்துக்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்னம்மா பெட்டில் படுக்கிறதா? ஆமாம் பாட்டி, இது மேலே படுத்துக்கோ. அப்போ தான் உங்கள் இன்ஜெக்ஷன் போட வசதியாக இருக்கும். சரிம்மா. இந்த பக்கம் வாங்கம்மா. சரிங்க டாக்டர். பாட்டி லைட்டாக அடிக்கும், அசையாமல் இருக்கணும். சரிம்மா. அவ்வளோதான், போட்டாச்சு பாட்டி. இன்னும் எந்திரிச்சுக்கங்க. நல்லா வலி இருக்குமா? அப்படிதான் பாட்டி இருக்கும். சரியா போயிடும், எந்திரிங்க. டேப்லெட் சீட்டில் எழுதி கொடுத்துக்கலாம், அதை வெளியே வாங்கிக்கோங்க. சரியா? 2 நாளில் சரியாயிரும். ஓகே மேடம். எவ்வளோ மேடம் ஃபீஸ்? 350. ஓகே மேடம், தரேன். மேடம் இந்தாங்க. கொடுங்கம்மா. என்னால உனக்கு தேவையில்லாத சிரமம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீ கம்முன்னு இரு. டாக்டர்மா, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க பாட்டி. டேப்லெட் போடுங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிரும். சரிங்களா? சரி டாக்டர்மா, ரொம்ப நன்றி. வரோம். சரி, போயிட்டு வாங்க. வரோம் மேடம். ஓகேம்மா. என் மாதிரி வா போவோம். சரி பாட்டி. இவ்வளோ நேரம் காத்து தூக்கமே வந்துடும் போல. என்ன மாமா இன்னைக்கு இவ்வளோ நேரம்? என்ன மாமாவா? ஆமா ஆமா, மாமான்னு தான் கூப்பிட்டேன். ஏங்க உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, திடீர்னு மாமான்னு கூப்பிடுறே, அதான் என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கூப்பிடணும்னு ஆசையாக இருந்தது மாமா, அதனால தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, இப்படியே கூப்பிட்றேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பொண்டாட்டி இப்படி குளிர்ல நின்றுட்டு இருக்கா? உள்ள போய் இருக்க வேண்டியதானே? வந்தா எங்க போயிட போற? உள்ளதானே வரப்போறேன். என்னதான் இருந்தாலும் மாமா, இந்த மாதிரி காத்துட்டு இருந்து உங்களை வரவேற்கல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா நானும் சந்தோஷப்பட்ட மாதிரி. அதுக்காக குளிர்னா ஒன்றும் தப்பு இல்லையே. சரி பொண்டாட்டி, எனக்கு என்ன உனக்கு சளி பிடிச்சிருமோன்னு தான் பயமா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், உடம்பையும் பார்த்துக்கணும்லமா. எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா, கவலைப்படாதீங்க. சரி வா, சீக்கிரமா சாப்பிட்டு போய் உனக்காக தான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருப்பியோ, தூங்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு. நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிட்டேன். ஏங்க உங்களுக்கே தெரியாதா? தெரியும் தான், இருந்தாலும் சொல்றேன். சரி, இன்னைக்கெல்லாம் அது வேண்டாம். ஏன்டி இப்படி சொல்றவன்? என்னாச்சு துளசி? என் மேல ஏதாவது கோவமா? வேண்டாம்னா வேண்டாம். இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொல்லிடுவோம். இவ்வளோ நேரம் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். பாவம், சொல்லிடுவோம். துளசி, என்ன துளசி என் மேல கோவம்? அந்த பக்கம் திரும்பிக்கிட்டா எதனால இன்னைக்கு வேண்டாங்கிறா துளசி? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இனிமேலாம் இந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வளரிட்டு இருக்கேன் மாமா. என்ன சொல்றேன்? எதுனாலும் தெளிவா உடச்சு பேசு. எனக்கு உன் அளவுக்குலாம் புரிஞ்சுக்கிற அளவு சக்தி இல்லம்மா. கொஞ்சம் என்னன்னு சொல்லிடு நீயே. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேனா? புரியலையா? என்னவா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. என்னத்த சொல்ல வரா?
ஒருவேளை துளசி? மாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ துளசி, முன்னால தலை குத்துவிய அந்த நாள் வந்துருச்சா? அதனால வேணான்னு தள்ளி போடுறியோ? ம்ம். மக்கு மாமா. வேற என்னடி சொல்ல வர? புரியலையேடி. எதனால வேண்டான்னு சொல்ற? ஏதாவது அம்மா கோயிலுக்கு வரத இருக்கான் அப்படி ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ கடவுளே, அதுவும் இல்ல. அப்படின்னா நீ தான் சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே வழங்கல. என்னன்னு தான் சொல்லேன். ஐயோ லூசு மாமா, நீ அப்பா ஆக போறடா. துளசி, என்னடி சொல்ற? அம்மாடா புதுசா, நீ அப்பா ஆக போற. என் வயித்துல பாப்பா இருக்கு. எப்படி எப்படி உனக்கு தெரியும்? சொல்லு. என்னங்க 10 நாள் தள்ளி போயிடுச்சு. நான் கார்டு போட்டு செக் பண்ணேன், அதுல பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. உங்ககிட்ட சொல்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு நம்ம வீட்டில் சொல்லிக்கலாம், அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். அதனால தான் இனிமேல் நமக்குள்ள இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். லூசு, உனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. துளசி, என்னால நம்பவே முடியல. ஐயோ கடவுளே, வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. உண்மையாவா சொல்றியா இல்ல நான் காண்றது கனவா? உண்மையை தான் சொல்கிறேன், சரியா? நம்புங்க. ஐயோ துளசி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த இவ்வளோ லேட்டா சொல்லிட்டு இருக்க நீ. இதை நீ காலையில சொல்லிட்டு வேண்டாமா? இல்லை இல்லை, நான் செக் பண்ணிட்டு சொல்லணுன்னு தான் இது பண்ணேன். நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் செக் பண்ணி காட்டுறேன். சரி சரி. ஐயோ, மாசமா இருக்காங்கற. நான் இனிமே உன்னை உள்ள தூக்கிட்டு போய் விடட்டுமா? இதானே வேண்டாங்கிறது. உங்கள் அலப்புறம் இனி தாங்க முடியாதே. பின்ன என் குழந்தைய சுமக்கிறவள நான் சுமக்க வேண்டாமா? நீ என் குழந்தைய சுமக்கிற, நான் உன்னை சுமக்கல. என்னடி தப்பு சொல்லு? ம் சரி சரி. ஆனால் என்னன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ. என்ன துளசி, என்ன டவுட் உனக்கு? இல்லைங்க, இப்போ தாலி பிரித்து கோர்க்க முடியுமான்னு தெரில. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த நேரத்தில் போய் நான் சொல்லி ஏதாவது சங்கடமாக போயிடுமோன்னு. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரியவங்க அதை பார்த்து முடிவு பண்ணிக்குவாங்க. நீ எதுவும் இது பண்ணாத. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட காலையில் போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா இதை பற்றி யோசிச்சுக்கலாம். சரியா? ம் சரி. சரிம்மா, சரி வா உள்ள போகலாம். ஐயோ, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. சரிங்க, சரி வாங்க உள்ளே போவோம். ம் சரி துளசி. ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரிய